ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். ஸோ இந்த வீடியோவில் இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026க்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானர் நமக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாரும் வந்து பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன எக்ஸாம்லாம் வெளியிட்டிருக்காங்க, நம்ம அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், நம்ம இன்ஸ்டியூட் சைட்லேருந்து என்ன பண்ண போகிறோம், எந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம், அந்த மாதிரியான விஷயங்களை இதில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஓவராலாக பார்த்துட்டு அதுவும் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த முக்கியமா ஜெனரல் சயின்ஸ், ஜெனரல் ஸ்டடீஸ், ஜிஎஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்ற பார்க்க போறோம். ஸோ இது வந்து மெயினா நம்ம ஆல்ரெடி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இதை ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக தனியா நம்ம வந்து வீடியோ வந்து பண்ணியிருந்தோம் இல்லையா? கிளாஸ் வந்து பண்ணிருந்தோம். இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இல்லையா? ஓகே. ஸோ அவங்களுக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து அ நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து சொல்ல போறோம். ஓகேங்களா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டெக்னிக்கல் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, 3 எக்ஸாம் நமக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ மொத்தமா 3 எக்ஸாம் நமக்கு வந்து குடுத்துருக்காங்க. இந்த பிளானர்லயே பாருங்க என்னலாம் இருக்குது. ஃபர்ஸ்ட்டே நமக்கு வந்து கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வந்து நமக்கு ஒரு எக்ஸாம் வந்து ஆகஸ்ட்ல வருது. அது நான் இன்டர்வியூ போஸ்ட் அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமின் டிப்ளமோ ஐடி லெவல் வந்து நமக்கு ஆ செப்டம்பர்ல வருது. அதுக்கப்புறமா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ வருது? பதி அ அக்டோ நவம்பர் 14ல வருது. ஸோ இந்த 3 எக்ஸாம் நமக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இத கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ அத பத்தி தான் நம்ம வந்து விரிவா இதுல பார்க்க போறோம். மெயினா இதுக்காக ஜிஎஸ் நம்ம வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கிட்டத்தட்ட மொத்தமா ஓவராலா ஒரு 6 எக்ஸாமுக்கானது குடுத்துருக்காங்க. அது வந்து குரூப் 1, குரூப் 2, குரூப் 2ஏ, குரூப் 4 வந்துரும். நமக்கு ஒரு 3 எக்ஸாம் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பிளானர் எதுக்கு சார் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க முன்னாடியே இத வந்து கரெக்ட்டா ப்ரிப்பேர் பண்ணி, அதுக்கேத்த மாரி பிளான் பண்றதுக்கு நெறைய ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஜிஎஸ் படிக்க எவ்வளோ நாள் இருக்குது? இப்பவே ஜிஎஸ் படிக்கணுமா? இல்ல வந்து டெக்னிக்கல் வந்து ஜிஎஸ் எனக்கு பயமா இருக்குது. எப்படி பண்ண? ஒரு ஐடியா இல்ல. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த கால கால இது ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட காலத்த நம்ம வந்து பக்காவா பிளான் பண்ணிக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இது மொத்தமா நமக்கு குடுத்த எக்ஸாம்ஸ் நமக்கு வந்து குரூப் 1 அதாவது குரூப் 1, குரூப் 2 இதெல்லாம் போட்டுட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஸ்டார்ட் ஆகுது. கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் நமக்கு வந்து ஆகஸ்ட்ல வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் வந்து வருது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ போஸ்ட் எக்ஸாம் நமக்கு ஃபைனல். இந்த 3 டேட்டும் நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆல்ரெடி நான் சொன்னது தான். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு இத வேணா ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வருது, எப்போ வந்து டென்டேட்டிவ் தான் இது. இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எப்போ எக்ஸாம் வருது, எப்போ நமக்கு இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்க நோட் பண்ணிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 பேசும்போது தமிழன் இத வந்து கம்பேர் பண்ணி சொல்லிருப்பேன். இங்க நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கலுக்கும், ஜிஎஸ்க்கும் எப்படி நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறது அப்படின்ற டைம் டேபிள நீங்க வந்து ஷெட்யூல் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதான் இங்க வந்து ரொம்ப மெயினான விஷயம். அந்த ஷெட்யூல் நீங்க கரெக்ட்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய பிரிப்பரேஷன் ஸ்மூத்தா போகும். ஓகே. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. ஓகேவா? ஸோ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 3 எக்ஸாம்ஸ் நமக்கு வந்து வருது. இதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஓகே. இதுக்கு எப்படி வந்து ப்ரிப்பேர் ஆவுறது அப்படின்றது தான். ஓகேங்களா? இதுக்கு வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் ஆவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம வந்து எவ்வளோ டைம் நம்ம வந்து படிக்கணும் அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மெயினா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாமுக்கான கால இடைவெளிலாம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எப்போ வருது? 8வது மாசம் வருது. ஓகேங்களா? ஆகஸ்ட்ல வருது. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்ல நவம்பர் வருது. ஓகேங்களா? எல்லாமே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 1 மந்த் கேப் தான். பெரிய டிஃபரெண்ட் இல்ல. 1 டூ 1 1/2 மந்த் கேப்ல தான் 3 எக்ஸாம் வருது. அதாவது நமக்கு கிட்டத்தட்ட 4 1/2 மாசத்துல மொத்த எக்ஸாமும் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் பாதி. நவம்பர் பாதி அப்படின்றப்ப ஒரு 3 1/2 மாசத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 எக்ஸாம்ஸ வந்து கண்டக்ட் பண்ணி முடிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து இதுல பிளானர் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அப்ப நம்ம அதுக்கேத்த மாரி நம்ம வந்து பிரிப்பேர் ஆயிக்கணும். அப்போ நமக்கு இப்ப என்னன்னா, இப்பத்துல இருந்தே நமக்கு வந்து டைம் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டிசம்பர் ஆகுது. டிசம்பர்ல இன்னும் நமக்கு வந்து ஒரு 25 டேஸ் இருக்குது. ஸோ டிசம்பர வந்து லைட்டா விட்டா கூட, நமக்கு ஜான்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி ஆகஸ்ட் வர ஓகேங்களா? ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்து எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட்ல வருது. ஸோ அப்போ ஆகஸ்ட் 3ஆம் தேதி வருது அப்படின்றப்ப நமக்கு வந்து ஜூலை வர ஒரு 7 மாசம் நமக்கு வந்து டைம் இருக்குது. இந்த 7 மாசத்த நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க? அதான் உங்களுடைய இது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் இதுக்கு இதுன்னு இல்லாம ஈக்குவலா குடுங்க. ஓகே. ஸோ ஜிஎஸ்க்கு என்ன டைம் குடுக்குறீங்களோ, அதே டைம் குடுங்க. ஒரு நாளைக்கு 10 ஹவர்ஸ் நீங்க வந்து படிக்கிறீங்க அப்டின்னா, ஒரு 4 ஹவர்ஸ் நீங்க வந்து ஜிஎஸ்க்கு குடுத்தா போதும். மீதி 6 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து
டெக்னிக்கல் சப்ஜெக்ட்டுக்கு வந்து குடுத்துக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே. ஸோ தாராளமா குடுத்துக்கோங்க. தாராளமா படிக்கலாம். ஈஸியா கூட இருக்கும். ஓகே. ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆஸ்பெக்ட்ல டெய்லி நீங்க வந்து படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ ஒரு நாளைக்கு 8 டூ 10 மணி நேரம் போட்டிருக்கேன். நான் 10 மணி நேரம் படிக்கணும். ஒரு ஸ்லாட்ட வந்து நீங்க வந்து 2, 2 மணி நேரமாவோ, இல்லன்னா வந்து 3, 3 மணி நேரமாவோ நீங்க பிரிச்சுக்கோங்க. ஸ்லாட் மீன்ஸ் காலையில 8 மணிக்கு உட்கார்ந்தா ஒரு 11 மணி வரை படிப்பேன். அப்புறம் ஒரு கேப் விட்டுட்டு ஒரு ஒரு 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணா ஒரு 3 மணி நேரம் படிப்பேன். அப்புறம் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 7 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 10 மணி நேரம் படிப்பேன். ஓகேங்களா? ஸோ இது உங்களுடைய ஸ்லாட்டு. அதுக்கேத்த மாரி நீங்க வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்ட் டைமா படிக்கிறவங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் அவுட் ஆவாது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் டைம் படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜில ஒரு நாளைக்கு ஃபுல்லாவே இந்த மாரி கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஒருவேளை நீங்க கிளாஸ்க்கு போறீங்க அப்படின்னா, கிளாஸ் வந்து கிளியரா கவனிங்க. கிளாஸ் அங்க உட்காரும்போதே படிச்சு முடிச்சிடணும். அங்க 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 எடுத்த கிளாஸ வீட்ல வந்து ஒரு 1/2 அன் ஹவர் டூ 1 ஹவர் அதிகபட்சம் ஸ்பெண்ட் பண்ணாலும் நீங்க படிச்சு முடிக்கிற மாரி தான் நீங்க வந்து ப்ரிப்பேர் ஆயிட்டு வரணும். ஓகேங்களா? ஸோ டெய்லி படிங்க. கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்க் டெஸ்ட் வந்து ஃப்ரீக்வென்ட்டா அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இல்ல சார் நான் இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்கேன். என்னால போகாம இருக்க முடியாது. அப்படிதான் நான் வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா, ஒண்ணும் இல்ல. அதுக்கும் நமக்கு வந்து சொல்றோம். ஒரு நாளைக்கு உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 4 மணி நேரம் தான் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ 4 டூ 5 மணி நேரம் உங்களுக்கு கிடைக்கும். அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம்? எப்படி பயனுள்ள விதத்துல கழிக்கலாம்? அப்படின்றத நீங்க ஷெட்யூல் பண்ணிருங்க. இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்? இந்த டேட்ல நான் வந்து என்ன பண்ண போறேன்? அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த மாரி நீங்க வந்து ஷெட்யூல் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பிரச்சனையே இல்ல. ஈஸியா நம்ம வந்து முடிச்சு விட்டுறலாம். ஓகே. ஸோ அப்போ நமக்கு இப்போ இப்படி பண்ணும்போது ஒரு நாளைக்கு 4 மணி நேரம்னா, ஸ்டார்ட்டிங்ல ஜிஎஸ் தனியா, டெக்னிக்கல் தனியா தான். ஸோ வேலைக்கு போற பீப்பிள் பெரும்பாலானவர் ஏற்கனவே படிச்சவங்களா இருப்பீங்க. ஓகேங்களா? அப்படிதானே? ஸோ ஏதாவது கொஞ்சம் பேர் மட்டும் தான் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருப்போம். உங்களுக்கும் நான் சொல்றேன். 2, 2 மணி நேரம் ஜிஎஸும் இதுவும் இப்ப நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்ச நாள்லயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ஈஸியா வந்துரும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து இவ்வளவு எஃபோர்ட் போட்டு படிக்கிறோம் அப்படின்லாம் இருக்காது. ஸோ கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒன் டைம் நீங்க ரீட் பண்ணி படிச்சு புரிஞ்சுக்கிறவர் தான். அதுக்கப்புறம் டைம் உங்களுக்கு நெறைய இருக்கிற மாரி இருக்கும். ஆனா ஸ்டார்ட்டிங்ல ஒரு ஃபுல் எஃபோர்ட்ட போட்டு கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப டிபெண்டன்டா இருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின பேஸ் பண்ணி படிங்க. ஒரு கொஸ்டின் கேட்டானா, இதுக்கப்புறம் இதுல எப்படி கேட்பான் அப்படின்ற அளவுக்கு நம்ம அனலைஸ் பண்ணி படிங்க. நம்ம ஆல்ரெடி அனலைஸ் பண்ணி வீடியோஸ்லாம் வந்து ஜிஎஸ்க்காக போட்டுருக்கோம். அதையும் பார்த்துக்கோங்க. டெக்னிக்கலே சில சப்ஜெக்ட்க்கு இருக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, சாட்டர்டேஸ் வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஹாஃப் டேஸ் படிச்சுட்டு, ஹாஃப் டேஸ் வந்து ரிவிஷனுக்காக பண்ணுங்க. ஓகேங்களா? அதே மாரி சண்டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஃப் டே வந்து அகைன் ரிவிஷன் பண்ணிட்டு, மீதி வந்து டெஸ்ட்டுக்காக நீங்க வந்து ஒதுக்கிக்கோங்க. ஸோ இந்த ஆர்டர்லயே நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததா நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க கையில வந்து சிலபஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமாகணும். சிலபஸ் ஏன் முக்கியம்னா, என்ன படிக்கணும்? எப்படி படிக்கணும்? என்ன படிக்கணும்ன்றத நமக்கு வந்து சொல்லும். ஓகேங்களா? ஸோ அதாவது சிலபஸ் நமக்கு என்ன சொல்லணும்னா, வாட் டூ ஸ்டடி அப்படின்ட்டு சொல்லும். ஓகேங்களா? என்ன படிக்கணும் அப்படின்றத நமக்கு வந்து சொல்லும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இதுல என்னென்ன படிக்கணும் அப்படின்ற அந்த பவுண்டரிஸ் எல்லாமே நமக்கு தெளிவா இருக்கும். சேம் டைம் ஒரு ஒரு பக்கா பிளான் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். நான் சிம்பிளா சொல்லப் போனா, சிலபஸும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் உங்களுக்கு எதுக்குன்னா, சிலபஸ் அப்படின்றது எத படிக்கணும் அப்படின்றது, அதே மாரி பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்றது எப்படி படிக்கணும் அப்படின்றது, ஹவ் டூ ஸ்டடி அப்படின்றது. இப்போ நமக்கு இந்த டெக்னிக்கல் எக்ஸாம் பத்தி பேசும்போது, ஜிஎஸ்க்காக நம்ம வந்து ஒரு ஸ்பெஷலாவே பேசணும். நெறைய பேருக்கு ஜிஎஸ் படிக்கணுமா? எப்படி படிக்கணும்? எனக்கு டெக்னிக்கல் கூட ஐடியா இருக்குது. ஜிஎஸ்ஸ பார்த்தாலே பயமா இருக்குது. நெறைய இருக்குது. கொஸ்டின்லாம் பார்த்தா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு இருக்கும். ஸோ அதனால தான் சொல்றேன். அதனால தான் நம்ம இன்ஸ்டிடியூட் வந்து ரொம்ப ஸ்பெஷலாவே ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் எக்ஸாம்க்காகவே சிறப்பா டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ டெக்னிக்கல் ஸ்டூடெண்டோடைய மைண்ட புரிஞ்சு, ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பிரண்டா இருந்து, அவங்களுடைய மைண்ட புரிஞ்சு, அதுக்காக சிறப்பா வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ டிசைன் பண்ணி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும், ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நம்ம வந்து புக் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ அந்த புக்ல நம்ம கம்பைலா குடுத்துருக்கோம். நமக்கு இதுவரை நமக்கு வந்து அதிலிருந்து 70 டூ 80+ நமக்கு வந்து கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் அத நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ 80% அப்படின்றது ஹை அச்சீவ்மென்ட். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து மெட்டீரியல் பக்காவா எடுத்திருக்கோம். அந்த கிளாஸ் தான் நம்ம வந்து குடுத்துட்டு இருக்கோம். ஸோ என்னால வந்து ஸ்கூல் புக்லாம் படிச்சுட்டு இருக்க முடியாது. எல்லாம் நம்ம வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ண முடியாது. எனக்கு டைம் இல்ல. அது உட்கார்ந்து ரீடும் பண்ண முடியாது. எனக்கு அந்த அளவுக்கு பொறுமை இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, எனக்கு வராது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து ஃபுல் ஃபோகஸ்ட் ஆன் நம்ம இன்ஸ்டிடியூட். கிளாஸ் எடுக்கிறீங்க, நம்ம இன்ஸ்டிடியூட் மெட்டீரியல்ல போய் ரெஃபர் பண்றீங்க. எக்ஸ்ட்ரா நோட்ஸ் எல்லாம் பக்கத்துல ஆட் பண்ணிக்கிறீங்க. இவ்வளவுதான் சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அத வந்து நீங்க வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் எங்க சார் போறது அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் 2024 வரை நமக்கு வந்து வீடியோ இருக்குது. 2025 இப்ப நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். 2025க்கான எல்லா இதையும் நம்ம வந்து இந்த வாரமே சாரி இந்த
சாரி இந்த வருஷம் நமக்கு வந்து முடியல 2025 முடிஞ்ச உடனே ஆல்மோஸ்ட் நமக்கு எல்லா எக்ஸாமும் முடிஞ்சுச்சு. அதை கம்பைல் பண்ணி சீக்கிரமா நம்ம வந்து வெளியிட போறோம். அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு நீங்க வந்து நீங்க ஒரு புக்கு வாங்கணும் கூட கிடையாது. ஓகேங்களா? ஸோ நம்ம கிளாஸ் வீடியோஸ் நம்ம வந்து கரெக்டா பார்த்துக்கிட்டாலே தாராளம் போதுமானது அப்படின்னு சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 60-70% மேக்ஸிமம் அதே பேட்டர்ன்ல ரிப்பீட் ஆகும். அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது சொல்லல, அதே பேட்டர்ன்ல வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸாமுடைய இதை புரிஞ்சுக்கிறதுக்கு பல்ஸை புரிஞ்சுக்க இப்போ குரூப் 4 சர்வீஸ் எக்ஸாம்னா ஒரு கைண்ட் ஆஃப் இதுல இருக்கும். டெக்னிக்கல் சர்வீஸ்னா ஒரு இதுல இருக்கும். குரூப் 1க்கு ஜிஎஸ் வந்து ஒரு இதுல இருக்கும். அப்புறம் நமக்கு அந்த எக்ஸாமுக்குள்ள அந்த அந்த ஒரு ஃபீலை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் நமக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லலாம். கரெக்ட் தானே? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உங்க கையில இருக்கக்கூடிய சின்ன ஒரு செக்லிஸ்ட். ஓகேங்களா? ஸோ என்னென்ன செக்லிஸ்ட்லாம் உங்க கையில இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து சிலபஸ் வந்து உங்க கையில இருக்கணும். ஸோ இதுக்காக ஒரு செக்லிஸ்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். நாங்க உங்களுக்கு அதை வந்து ஷேர் பண்றோம். ஓகேங்களா? ஸோ சிலபஸ்ல இது படிச்சுட்டேன். மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் முடிஞ்சு, ஓகே. அரசியலமைப்பு முடிஞ்சு, அதுக்கப்புறம் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் முடிஞ்சுன்னு சொல்லி நீங்க டிக் பண்ணிட்டு வர்றதுக்காக ஒரு செக்லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ சிலபஸ் ஃபர்ஸ்ட் உங்க கையில இருக்கணும். சிலபஸை இந்த மாதிரி செக்லிஸ்டாவும் மாத்தி வச்சுக்கோங்க சொல்றேன். ஓகேங்களா? ஸோ சிலபஸ் உங்க கையில இருக்கா பாத்துக்கோங்க. எஸ் இருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கலெக்ட் பண்ணிட்டீங்களா? இல்ல வீடியோ பாக்குறீங்களா? நோட்ஸ் எடுக்கிறீங்களா? வீடியோஸ் எல்லாம் இவ்வளவு முடிச்சிருக்கேன்னு வந்து நோட் பண்ணிருக்கீங்களா? எஸ் முடிஞ்சு. அடுத்தது டெய்லி டைம் டேபிள் நம்ம வந்து போட்டிருக்கோமா? எஸ் ஓகே. ஏதாவது ஒரு டெஸ்ட் சீரிஸ் நம்ம வந்து ஜாயின் பண்ணிருக்கோமா? ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் நான் என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத நான் வந்து ட்ராக் பண்றேன்னா அப்படின்னாலும் ஓகே. ஸோ இதெல்லாம் உங்க கையில இருக்கணும். ஓகே. ஸோ டெய்லி டைம் டேபிள் மாதிரி ஒரு ஃபுல் டைம் டேபிளும் ஒன்று போட்டுக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டர்லாம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் எனக்கு எக்ஸாம் வந்து ஆகஸ்ட்ல வருது. அப்போ அந்த ஆகஸ்ட் வர உள்ளதை நான் வந்து ஆகஸ்ட் வர ஜான் டு ஜூலை. ஸோ ஜான் டு ஜூலை வந்து எப்படி யூஸ் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு ஷெட்யூல். அதுக்கப்புறம் அதில் 1 மந்த்துக்கான வந்து பார்த்தீங்கன்னா ஜான் மட்டும் என்னெல்லாம் பண்ண போறேன் அப்படின்றது. அந்த ஜான்ல 4 வாரமும் நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்ற ஒரு ஷெட்யூல் வந்து உங்களுக்கு இருக்கணும் கண்டிப்பா. ஓகேங்களா? ஸோ ஒரு நாள் நம்ம வந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆல்ரெடி பேசினது தான். ஒரு ஸ்லாட் நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா? மொத்தம் வந்து ஒரு ஒரு 4 ஸ்லாட்டோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்லாட்டோ நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வேரி ஆகும். ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நைட் உட்காந்து படிப்பாங்க, அவங்களுக்கு வேரி ஆகும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா டே டைம்ல உட்காந்து படிப்பாங்க, அவங்களுக்கு வேரி ஆகும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு மத்தியானத்துக்கு மேல தான் படிக்க ஆரம்பிப்பாங்க. எல்லாம் மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 மணிக்கு உட்காந்தாங்கன்னா நைட்டு ஒரு 2 மணி நேரம் உட்காந்து படிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்லாட் வேரி ஆகும். நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ஸோ 4 ஸ்லாட்னா 2 ஹவர்ஸ் வச்சு ஒரு 4 ஸ்லாட். ஒரு 2 ஹவர்ஸ் இன்டு 4. அப்போ ஒரு 8 ஹவர்ஸா நீங்க கண்டிப்பா உட்காரணும். 3 ஸ்லாட்னா 3 இன்டு 3 ஹவர்ஸ். அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு 9 மணி நேரமா நீங்க வந்து 10 மணி நேரமா மாத்திக்கோங்க. ஓகேங்களா? இது எக்ஸ்ட்ரா டைம் வந்து ரிவிஷன் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் உங்களை வந்து அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு இதை ஃபாலோ பண்ணணும். ஸோ இதுல வந்து ஸ்டார்டிங்ல நீங்க வந்து ஜிஎஸ்க்கும் நான் வந்து டெக்னிக்கலுக்கும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ வந்து இதுக்கு ஒரு 40% ஆஃப் டைமை கொடுத்தீங்க. இது ஒரு 4 மணி நேரம் படிச்சீங்க அப்படின்னா இது வந்து 60% ஆஃப் டைம் கொடுங்க. இது வந்து ஒரு 6 மணி நேரம் படிங்க. ஓகேங்களா? அப்போ 3 மணி நேரத்துக்கு எவ்வளவு மணி நேரம் படிக்கணும் அப்படின்னு நீங்க வந்து ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்டார்டிங்ல கொடுப்பாங்க. ஒரு கட்டத்துல உங்களுக்கே தெரியும். ஓகே ஜிஎஸ்ல கொஞ்சம் வீக்கா இருக்கும், என்ன வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். டெக்னிக்கல்ல வீக்கா இருக்கும், என்ன வந்து ஃபோக்கஸ் பண்ணலான்ற மாதிரி டைம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இதெல்லாம் அப் டு யுவர்ஸ் தாங்க. உங்களுடைய மைண்டை பொறுத்து நீங்க வந்து பண்ணிக்கிறது. நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாரத்துல 7 நாள் படிங்க. 7 நாளுமே படிங்கன்னு சொல்லுவேன். 5 நாள் படிங்க, ஒரு நாள் ரிவைஸ் பண்ணுங்க, ஒரு நாள் மார்க் டெஸ்ட் போட்டு அனலைஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அதுவும் நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சில டெஸ்ட் பேஜ் போட்டிருப்பீங்க. சில இடத்துல வந்து வெள்ளிக்கிழமை டெஸ்ட் இருக்கும், சில இடத்துல புதன்கிழமை டெஸ்ட் இருக்கும், சில இடத்துல சண்டே டெஸ்ட் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ சண்டே டெஸ்ட் இருக்கா பிரச்சனையே இல்லை. திங்கள் டு வெள்ளி வந்து நான் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை நமக்கு அதுக்கேற்ற மாதிரியான ரிவிஷன் பண்ணிட்டு சண்டே டெஸ்ட் எழுதலாம். ஓகே அதுக்கேற்ற மாதிரி இப்போ வந்து வெள்ளிக்கிழமை தான் டெஸ்ட் இருக்கா உங்க இன்ஸ்டியூட்ல நீங்க ஜாயின் பண்ணதில்ல. நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி சாட்டர்டேஸ்ல பண்ற மாதிரி பண்ணுவோம். ஸோ அப்போ சாட்டர்டேஸ் வந்து எக்ஸாம் இருக்காட்டி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டார்டிங்ல நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை உங்களுடைய ரிவிஷன் டேட்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? திங்கக்கிழமையில அதாவது ஞாயிறு டு வெள்ளி அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொண்டு வந்துடணும். ஸோ அப்போ நமக்கு சாரி ஞாயிறு டு வியாழன் கொண்டு வந்துடணும். வியாழக்கிழமை முடிஞ்சதுக்கப்புறமா வெள்ளிக்கிழமை ரிவைஸ் பண்ணிட்டு சனிக்கிழமை டெஸ்ட் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து கொண்டு வந்துடணும். ஓகேங்களா? ஸோ அதையும் நீங்க வந்து அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பாடவாரியான படிப்பு திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ஜிஎஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஸோ ஜிஎஸ்க்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட இது ஃபர்ஸ்ட் பாலிட்டில இருந்து ஆரம்பிங்க. ஸோ பாலிட்டி ஆரம்பிச்சீங்கன்னா பாலிட்டில இருந்து நமக்கு வந்து எங்க போகும் அடுத்தது. ஸோ பாலிட்டில இருந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணா பாலிட்டில இருந்து பாலிட்டியும் ஹிஸ்டரியும் சைமல்டேனியஸா படிச்சு முடிங்க. முடிச்ச உடனே
எக்கனாமி வாங்க. ஸோ இதே ஸ்டைல்ல தான் நம்ம கிளாஸஸ் போவாங்க. இதே ஆர்டர்ல தான். அடுத்தது அந்த யூனிட் 6 அப்படின்ற என்னது இருக்கு? யூனிட் 6 நமக்கு தமிழ் சொசைட்டி இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா யூனிட் 5 உடைய இது கூட சேர்ந்தே நமக்கு கொடுத்துருக்காங்க. முன்னாடி யூனிட் 9 இருந்து தமிழ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே. ஸோ இந்த ரெண்டே நமக்கு வந்து சேர்த்தே படிக்கிற மாதிரி வந்து பாத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபர்ஸ்ட் பாலிட்டி முடிக்கிறீங்க, கூடவே ஹிஸ்டரியும் முடிக்கிறீங்க, எக்கனாமி முடிக்கிறீங்கன்னா இதுல உள்ள நிறைய விஷயங்கள் படிச்சிட்டீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறமா லாஸ்டா வந்து ஜியாகிரபியையும் சயின்ஸையும் நம்ம வந்து பாத்துக்கலாம். ஸோ ஏன் சொல்றேன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் அப்படிதானே. இதுல நமக்கு ஹையஸ்டா நமக்கு இப்போ சிலபஸ்ல மார்க்கும் கொடுத்துட்டாங்க. எவ்வளவு மார்க் நம்ம வந்து கேட்க போறோம்னு சொல்லிட்டு எத்தனை கொஸ்டின் கேட்க போறோம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ யூனிட் 6ல யூனிட் 9ல நிறைய கொஸ்டின் இருக்கு. ஆனாலும் பாலிட்டியும் ஹிஸ்டரியும் எக்கனாமியும் படிச்சுட்டு இங்க வாங்க நான் சொல்லுவேன். நிறைய விதத்துல யூஸா இருக்கும், ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்டே நீங்க இதை எடுத்தீங்கன்னா ஒரு மாதிரி குழப்பமா இருக்கும் வச்சுக்கீங்களேன். ஸோ அதெல்லாம் படிச்சுட்டு வரும்போது ஈஸியா இருக்கும். அதான் என்னுடைய கருத்து. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்ல கிளாஸஸ் அப்படிதான் கொண்டு போவோம். எடுத்த உடனே எல்லாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் திடீர்னு பாத்தீங்கன்னா யூனிட் 6 கரைச்சி குடிச்சிட்டு தமிழ்ல இருந்து திருக்குறள்ல இருந்து 4 கொஸ்டின் கேட்டு உங்களை வந்து பிளாக் பண்ணலாம். விட்டுருங்க, கவலையே படாதீங்க. நம்ம படிச்சுக்கலாம். நம்ம படிக்கும் போது செமையா படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நமக்குன்னு ஒரு ஆர்டர். ஸோ இதுல உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது? இல்ல சார் எனக்கு தமிழ் படிக்க இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்டிங்ல நான் வந்து யூனிட் 6 ஆரம்பிக்கிறேன்னா ஓகே தாராளம் பண்ணிக்கோங்க. ஆனா நம்ம கிளாஸஸ் வந்து அந்த பேஸ்ல இருக்காது. ஓகே. ஸோ அது மட்டும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆப்டிடியூட் டெய்லி 1 ஹவர் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி ஒரு சின்ன ஒரு ரீட் அவுட்டே ஆகணும். ஓகேங்களா? ஸோ இதுக்காக நம்ம வந்து 2026 ஸ்பெஷலா ஃபோக்கஸ் பண்ணி கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். நம்ம ஈஸி கான்செப்ட்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் சொல்லுங்க. லைவ் கிளாஸஸ், ரெக்கார்டிங் கிளாஸஸ் எல்லாமே இருக்குது. லைவ் அண்ட் ரெக்கார்டிங் கிளாஸ் முடிஞ்சோன்னா அதுக்கான வீடியோஸ் உங்களுக்கு வந்து கரெக்டா வந்துரும். வீடியோ எல்லாமே வந்துரும். அது போக நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமானது தான். மெட்டீரியல் எல்லாமே பக்காவா கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமே மெட்டீரியல் தான். அப்படிதானே? கம்பைல்டா ஒரு விஷயம் எங்களுக்கு வந்து சூப்பரா வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்டீரியல் தான். ஸோ இந்த மெட்டீரியல் வந்து உங்க கைக்கு வந்துடும். அது போக வந்து பாத்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் நம்ம வந்து நிறைய கண்டக்ட் பண்ற இதுல இருக்கும். டெஸ்ட் சீரிஸ் நமக்கு போயிட்டு இருக்குது. அதே மாதிரி ஒரு ஃபுல் மென்டார்ஷிப் இருக்கும். எப்போனாலும் நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி என்ன வேணாலும் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு படிப்பு சம்பந்தமா எந்த ஒரு உதவியும் நாங்க பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் டவுட்டோ எதுவோ ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு படிப்புக்கு ஒரு விஷயம் தடையா இருக்குன்னா அதை வந்து கிளியர் பண்றதுக்கு எல்லா விதத்திலும் நாங்க வந்து உதவியா இருக்கோம். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதாவது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குரூப் 2, குரூப் 1 எக்ஸாம் பேஸ் பண்ணி தான். ஸோ அந்த ஒரு எக்ஸாமுக்கான சிலபஸ்ல நம்ம வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம்னா அப்படியே உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் கவர் பண்ற மாதிரி இருக்கும். டெக்னிக்கல் எக்ஸாமோ குரூப் 4 எல்லாத்துக்கும் படிச்ச மாதிரி இருக்கும். நம்ம வந்து குரூப் 1 லெவல்ல அதாவது மெயின்ஸ் லெவல்ல இல்லாம குரூப் 1 பிலிம்ஸ் லெவல், குரூப் 2 லெவல்ல நம்ம வந்து கிளாஸ் வந்து பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன டவுட்னாலும் கேளுங்க. கீழே ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் பாக்குறீங்க இல்லையா? ஸோ 9659 நம்பருக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கான்டாக்ட் பண்ணி சந்தேகங்கள், விவரங்கள் எது வேணாலும் கேட்டுக்கோங்க. ஸோ கிளாஸஸ்ல ஜாயின் பண்றதுக்கு ஆல் த பெஸ்ட். ஸோ என்ன சந்தேகம்னாலும் கேளுங்க. கமெண்ட்லயே உங்களுடைய சந்தேகங்களையோ, உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவிடுங்க. ஸோ நன்றி. அடுத்த ஒரு வீடியோல, அடுத்த வகுப்புல நம்ம சந்திக்கலாம்.